நான் சொல்ல நீங்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்க. நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஃபைல் கிளிக் பண்ணுங்க. இல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாலும் சரி, க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைல் நியூ கொடுத்து ஒரு நியூ மேனுவல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட். அப்புறமா நெக்ஸ்ட். இதுல குரூப் ஐடி கொடுக்கணும், ஆர்டிஃபேக்ட் ஐடி கொடுக்கணும். குரூப் ஐடிக்கும் ஆர்டிஃபேக்ட் ஐடிக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஸ்பேஸ் மட்டும் விடக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. இதுல குரூப் ஐடிக்கும் ஆர்டிஃபேக்ட் ஐடிக்கும். அதே மாதிரி கிளாஸ் நேம் எழுதினாலும் அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். கிளாஸ் நேம் எழுதும்போது கிளாஸ் நேம், பேக்கேஜ் நேம் இதெல்லாம் எழுதும் போது நீங்க வந்துட்டு எம்டி ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்றது. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இதுல ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சிலனியம் கிளாஸஸ் இல்ல ஃபிட்டா அகாடமி, ஏதாவது ஒரு நேம் உங்களுக்கு ஈஸியான ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருங்க. சிலனியம் டெஸ்டிங். இதே நேம் வந்து நீங்க கீழே தரலாம், இல்ல வேற நேம் கூட கொடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஆர்டிஃபேக்ட் ஐடியோட நேம் என்ன தரீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் இங்க வந்து விஷுவலைஸ் ஆகும். ஆமா. குரூப் ஐடின்றது உள்ள போய் ரிஜிஸ்டர் ஆகும். குரூப்பா ஃபார்ம் ஆகும். 2-3 ப்ராஜெக்ட் வரும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஓகே. ஃபினிஷ், ஸ்ட்ரைட்டா ஃபினிஷ் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. என்ன வேணும்? நீங்க நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இதுல டெஸ்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஆர்சி மெயின் ஜாவா மெயின் ரிசோர்சஸ் இருக்குல்ல, அதுலயே நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அதை நீங்க டெவலப்பர் வியூல வச்சுட்டு அதை நீங்க எஸ்ஆர்சி மெயின் ஜாவா மெயின் ரிசோர்ஸ்ல டெவலப்பர் சைட்ல வச்சுக்கணும். அதை நம்ம வந்துட்டு சர்வலைட் கனெக்ஷன் பண்றது, ஏபிஐ டெஸ்டிங் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நம்ம எஸ்ஆர்சி மெயின் ஜாவா மெயின் ரிசோர்ஸ்ல பண்ணலாம். எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா டெஸ்ட் ரிசோர்சஸ் உங்களுடைய ஃபோல்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபோல்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ டெஸ்டிங்காக யூஸ் பண்ண போறதே அந்த எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா டெஸ்ட் ரிசோர்ஸ். டெஸ்ட் ரிசோர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஃபைல் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஃபைல் கிரியேட் பண்றது எஸ்ஆர்சி டெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. குக்கும்பர் யூஸ் பண்ணும்போது எஸ்ஆர்சி டெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபோல்டர் ஏதாவது கிரியேட் பண்ணணும், ஃபோல்டர்ல வந்துட்டு க்ரோம் டிரைவர் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு எஸ்ஆர்சி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கீழேயே நீங்க எஸ்ஆர்சில அந்த ஃபோல்டர் கீழே வந்து நீங்க ஒரு புதுசாக ஃபோல்டர் யூஸ் பண்ணி அதுல வந்து நீங்க க்ரோம் டிரைவர்லாம் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். மேல இருக்க அந்த எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா தான் கீழே வந்து டெஸ்டா வந்துருக்கு. கீழே இருக்க ஒரு டெஸ்ட்ல நீங்க எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா போடலாம், எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்சஸ் போடலாம்.
இல்ல அது டிஃபரன்ஸ் தானே, மெயினுக்கும் டெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தானே அது மாதிரி கலர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்சி டெஸ்ட்ல நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். கீழே இல்லை, மேல, அதுக்கு மேல நியூ கிளிக் பண்ணுங்க, பேக்கேஜ் ஒன்று கிளிக் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருவோம். நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்ட மாதிரி அதை தாண்டி நீங்க என்ன நேம் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். டெஸ்டிங் 01, 02 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? சார் ஃபினிஷ் கொடுத்துருவோம். அது வேண்டாம், அந்த செக் பாக்ஸ்லாம் வேண்டாம், இது மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டா ஃபினிஷ். இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ், கிளாஸ் வந்து ஏதாவது நேம், லான்ச் இல்ல ப்ரௌசர் ஏதாவது நேம் கொடுங்க. இப்போ இந்த பப்ளிஷ் ரெடி வாய்ட் மெயின் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஜாவா ரன் பண்ணும்போது இது நம்ம கம்பல்சரி கிளிக் பண்ணணும். செலினியம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் போகும், டெஸ்ட்என்ஜி, குக்கும்பர் அந்த மாதிரி போகும்போதும் இது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஜாவா வந்து மெயின் மெத்தட் இருந்தால் தான் ஜாவா ரன் ஆகும். நீங்க வந்து செலினியம் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல போகும்போது ஃப்ரேம் ஒர்க் வந்து டெஸ்ட்என்ஜி ஃப்ரேம் ஒர்க்கும் போவீங்க, அந்த டெஸ்ட்என்ஜி பிளாட்ஃபார்ம்லேயே ரன் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ரைட் கிளிக் பண்ணி, இப்போ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணும்போது ஜாவா அப்ளிகேஷன் ரன்னர்ஸ்ல வந்து ஜாவா அப்ளிகேஷன் காட்டும். இதே நீங்க செலினியம் ஜாவா இல்ல செலினியம் டெஸ்ட்என்ஜி இல்ல செலினியம் குக்கும்பர்ல போயிட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணும்போது டெஸ்ட்என்ஜி ஷூட்னு காட்டும். ஓகேங்களா? குக்கும்பர்ல பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணும்போது குக்கும்பர் ஃபீச்சர்னு காட்டும். அப்ப அந்த இதுலதான் பண்ணுவோம், இதுலதான் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணுவோம், காட்டும். ஓகேங்களா? ஆமா, இது பப்ளிக்ல தான் இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த pom.xml ஓபன் பண்ணுங்க. pom.xml கீழே அந்த டார்கெட் கீழே வந்து ஒரு லாஸ்ட் ஃபோல்டரா, இங்கதான் வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓபன் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும், அந்த 5th லைன்ல ஒரு 2-3 என்ட்ரி எடுத்துக்கணும். லாஸ்ட்ல லைன் அப்புறமா இங்கதான் வந்து டிபெண்டன்சி டேக் பண்ணணும். டிபெண்டன்சி டேக் இதை அதை சூஸ் பண்ணுங்க. இதுக்குள்ளதான் நீங்க வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். இப்போ இங்கதான் நீங்க டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். சரிங்களா? இது ஆட் பண்றதுக்கு நீங்க இல்ல ஸ்ட்ரெயிட்டா டிபெண்டன்சி போடணும். நெட்ல இருந்து எடுத்து போடலாம். மேவன் ரெபாசிட்டரி ஓபன் க்ரோம் பேஜ் ஓபன் பண்ணுங்க. ரெக்கார்டிங் இருக்குது, நீங்க ஃபுல்லா ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா அப்புறம் ரெக்கார்டிங் கேட்டுக்கோங்க. செலினியம் ஜாவா இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் வெர்ஷன் 4.19.1 இருக்குது. நீங்க 4.18 யூஸ் பண்ணாலும் சரி, 4.19 யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டும் ரொம்ப சிமிலர் தான், ரொம்ப சிமிலர், ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 4.18 சஜஸ்ட் பண்ணுங்க. 4.18.0 கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அந்த HTTPS இருக்குல்ல, லைட்டாக கிளிக் பண்ணி லைட்டாக கிளிக் பண்ணுங்க. லைட்டாக கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், அது காப்பி ஆகிடும். நீங்க போயிட்டு அது பேஸ்ட் பண்ணுறது. அந்த டேக் ஃபுல்லாக எடுத்துங்க. அதை ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்க அதை பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ சேவ் பண்றது. இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வெர்ஷன் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, வெப் டிரைவர் மேனேஜர்னு சொல்லிட்டு எல்லா வெப் டிரைவருமே வர மாதிரி நம்ம தனியா ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். வெப் டிரைவர் மேனேஜர், அந்த வெப் டிரைவர் மேனேஜர் என்ன உங்களுக்கு பண்ணணும்னா, குரோம் டிரைவர், எட்ஜ் டிரைவர், இதெல்லாம் வந்து டிரைவர் வந்து வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகும்.
ஸோ ஒரு வாட்டி வெர்ஷன் அப்டேட் ஆகும்போதும் நீங்க ஒரு வாட்டி அந்த டிரைவரை போய் நீங்க டவுன்லோட் பண்ணி இருந்து நீங்க ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். மாத்தணும். அதோட டிபெண்டன்சி நீங்க டிபெண்டன்சி மாத்தணும். நீங்க வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண விருப்பம். பட் ஆனா இங்க வந்து அது இப்ப அட்வான்ஸ் வெர்ஷன்ல தேவைப்படல. அட்வான்ஸ் வெர்ஷன்ல என்ன பண்ணாங்க, இவங்களே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாதிரி வந்து ஜேசன் ஃபார்மெட்ல வச்சிட்டாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா வெப் டிரைவர் மேனேஜர் அப்படின்னு தான் ஆரம்பிக்குமே. நம்ம கோட் எழுதுறது வந்து அப்படி ஆரம்பிக்காது. நமக்கு அந்த எழுதுறது ஸ்ட்ரெயிட்டா வெப் டிரைவர் அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வந்து அட்வான்ஸா எல்லாத்தையும் இன்னும் வச்சுட்டான். அது சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு லைன்லயே வந்து கட் பண்ணிட்டான். அதுக்குள்ளதான் வந்து நமக்கு ஓவரால இதுலயே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வர போறீங்க ஒரு மேவன் ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்ணுறீங்க. மேவன் ப்ராஜெக்ட்ல ஒரு pom.xml சிலிண்டியம் ஜாவா ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக்கேஜ் ஓபன் பண்ணுவோம். பேக்கேஜ் கீழே ஒரு கிளாஸ், இவ்வளவுதான். இந்த கிளாஸ் ஓபன் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து நீங்க வந்து எழுதணும் வெப் டிரைவர் ஸ்பேஸ் டிஆர் கூட கொடுக்கலாம். டிரைவர் ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை. எந்த நேம் வேணாலும் போடலாம். நீங்க அங்க கொடுக்குறது வேரியபிள். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு க்ரோம் டிரைவர் எட்ஜ் டிரைவர் கொடுத்துருங்க. ஸோ எல்லா வாட்டியும் அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா கண்ட்ரோல் ஸ்பேஸ் வரும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வந்து அந்த டிஆர் கால் பண்ணுங்க. டிஆர் டாட் வச்சு இந்த பாக்ஸ் வருது பாத்தீங்களா? இது எல்லாமே வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த பாக்ஸுக்கு பேர் வந்து வெப் டிரைவர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நோட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வெப்பேஜ் இது இருக்குன்னா அந்த வெப்பேஜ்ல யூஆர்எல் பேஸ்ட் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் மேல டைட்டில் டெஸ்ட் எப்படி பண்றது, இந்த நியூ பட்டன் எப்படி கிளிக் பண்றது, அப்புறமா மேக்ஸிமைஸ் மினிமைஸ் க்ளோஸ், இது எல்லாமே இந்த கமாண்ட்ல வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நேவிகேட்டு ஃபார்வர்டு ரீஃப்ரெஷ் இது எல்லா வியூவுமே இந்த டிரைவர் ரிலேட்டடா இருக்க எல்லா விஷயமே இந்த டிரைவர் டாட்ல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, டிரைவர் டாட் கொடுத்து கெட்னு போடுவீங்க. இங்க வந்து நீங்க யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் டிரைவர் டாட் கொடுத்து கெட் கரண்ட் யூஆர்எல் கொடுக்கும். இந்த கரண்ட் யூஆர்எல் எங்க யூஸ் ஆகும், நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு லாக் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்றீங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க யூஆர்எல் சேஞ்ச் ஆகும். அந்த யூஆர்எல் சேஞ்ச் ஆனதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணணும்னா இந்த டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு டிரைவர் டாட் கெட் டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகேங்களா? இதுல வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வியூ வந்துடும். இதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் வியூ வந்துடும். இது வந்து டைட்டில் வந்துடும். இது வந்து யூஆர்எல் வந்துடும். இந்த யூஆர்எல் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும். www.facebook.com இருக்குங்களா, அது வந்து நீங்க இதுல பேஸ்ட் பண்ணணும். இப்போ இதுல கெட் டைட்டில் கெட் கரண்ட் யூஆர்எல் வந்துச்சு. நாலாவது வந்துட்டு டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் இங்க வந்து மேக்ஸிமைஸ் கமாண்ட் இல்ல மினிமைஸ் கமாண்ட் இல்ல ஃபுல் ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறமா அஞ்சாவது வந்துட்டு டிரைவர் டாட்
manage driver dot navigate dot forward dot back dot refresh. இங்கேயே உங்களுக்கு இந்த மூணுமே வந்துடும். இந்த பட்டன் பார்த்தா நீங்க பக்கத்துல இருக்கும். இந்த பட்டன் பார்த்தா உங்களுக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ அப்போ இந்த மூணு எங்க வரும்ன்றது உங்களுக்கு வந்துட்டு இது பார்த்தாலே உங்களுக்கு இந்த வெப்பேஜ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சுங்களா? இது முடிஞ்ச பிறகுமா லாஸ்டா தெரிஞ்சுக்கிறது வந்து டிரைவர் டாட் க்ளோஸ் டிரைவர் டாட் கியூட். டிரைவர் டாட் க்ளோஸ்க்கும் கியூட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. க்ளோஸ்னா என்னன்னா உங்களுக்கே தெரியும். இல்ல இல்ல கரண்டா இருக்கும் இந்த 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 ப்ரௌசர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரௌசர் மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இங்க ஒரு நோட் டேப் இருக்கு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 3 டேப் இருக்கு. கியூட் அவ்வளவுதான். ஓகேங்களா? க்ளோஸ் வந்து கரண்ட், கியூட் வந்து ஓவரால் ப்ரௌசரை க்ளோஸ் பண்றது. இந்த கமாண்ட் தான் வந்து வெப்டைன் மெத்தட்ஸ்ல வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்க பேஜுக்குள்ளே போக மாட்டீங்க. பேஜுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு, லோகோ இதெல்லாம் எதுவுமே டச் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் டச் பண்ணாம நீங்க மேல மட்டும் இருக்கிற வியூ மட்டும் நீங்க பாக்குறது வந்துட்டு வெப்டைன் மெத்தட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டிரைவர் டாட் வச்சு ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ல போவீங்க. இந்த ஃபைண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள போகும்போது தான் நீங்க அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்பதான் பேஜுக்குள்ள வருவீங்க. பேஜுக்குள்ள வந்து லொகேட்டர் மூலமா இந்த பர்டிகுலர் யூசர் நேம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பர்டிகுலர் யூசர் நேம் எடுத்துட்டு பர்டிகுலர் யூசர் நேம் லொகேட்டர் மூலமா எடுப்போம். அது வந்து பை டாட் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மூலமா இதை வச்சிருவோம். இந்த ஐடென்டிஃபிகேஷன் மூலமா வச்சுட்டு இந்த இந்த எலமெண்ட் எப்படி பிஹேவ் ஆகும், இந்த எலமெண்ட் வந்துட்டு என்ன பிஹேவ் ஆகும், இதுல இருக்கிறது எல்லாமே எலமெண்ட். லோகோவா இருந்தா லோகோ இருக்குதா இல்லையா அது மட்டும் செக் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இதுவே யூசர் நேம் இருந்தா யூசர் நேம் மட்டும் அந்த லேபிள் கரெக்டா இருக்கா இல்லையா ஸ்பெல்லிங் செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம டைப் பண்ண அலோவ் பண்ணுறதா இல்லையா அப்படி செக் பண்ணுவோம். இப்போ இதே ஒரு பட்டன் இருந்தா கிளிக் பண்ண அலோவ் பண்ணுறதா இல்லையா அப்படி செக் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க என்னென்ன டெஸ்டிங்ல அதை பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடா வரது எல்லாமே வந்துட்டு இங்க இருக்க டாட் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சு வரும். அந்த பேர் வந்து வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுலயும் பார்த்துறோம். இதுலயும் நான் ப்ராக்டிக்கலா வாயில சொல்லிட்டேன். இப்போ நம்ம நேச்சுரலா உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். அதுல ஒரு கமாண்ட் எப்படி பண்ணலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் அதில் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஷேர் பண்ண போறேன். அது நீங்க பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக கேட்டேன். அது சின்டெக்ஸோட கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. இல்லை சிஸ்டம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொடுங்க. நல்லா வச்சுக்கோங்க. நீங்க இந்த சிஸ்டம் வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் கொடுங்க. நான் ப்ரோக்ராம் இருந்தேன். இந்த சிஸ்டம் வச்சு நீங்க வாட்ச் பண்ணி எழுதுறீங்க. இல்ல நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, எங்களையே ப்ரோக்ராம் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படியே ரைஸ் பண்ணிருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக புரிஞ்சுப்பாங்க. அதனால சொல்லுங்க. இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து சரி இதுல வந்து நீங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுலதான் வந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல இதுலதான் வந்து ஒரு சின்டெக்ஸ் இருக்கு.
ஸோ இப்போ இதில் வந்து நீங்க இந்த வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர் யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க வேற வேற ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் அது. நீங்க எட்ஜ் டிரைவர் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லைன் பதிலா நீங்க வேற லைன் மாத்தணும். ஓகேங்களா? அப்ப அது அது பொறுத்து அது மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஏதாவது ஒரு ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும், எல்லா ப்ரௌசரும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌசரை வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து டிரைவர் டாட் கெட் போட்டு இந்த யூஆர்எல் நீங்க பேஸ்ட் பண்ணணும். இந்த யூஆர்எல் இல்ல, நீங்க எந்த யூஆர்எல் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நீங்க டைட்டில் டெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் உங்களுடைய சின்டாக்ஸ். ஸோ டிரைவர் டாட் கெட், அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப் எடுத்து தரணும்னா நம்ம வந்து ஏதோ ஒரு அவுட்புட் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப அந்த அவுட்புட் எப்படி இருக்குதுன்றத நம்ம யூனிவர்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்க போற இன்புட் வந்துட்டு ஒரு ஆல்பா நியூமெரிக்கா இருக்கலாம். ஓகேங்களா? ஆல்பா நியூமெரிக்கா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்ட்ரிங்ல வாங்கிக்கலாம். இப்போ நம்பர்ஸ் இருந்தா மட்டும் இன்டிஜர்ல வாங்கிக்கலாம். ஸோ இங்க வந்து எல்லா காம்பினேஷன் கலந்துருக்குது. கெட் டைட்டில் வந்துட்டு எல்லா காம்பினேஷன் கலந்துருக்கும். எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸ்ட்ரிங்ல வந்து எல்லாமே கலந்து வரும். இன்டிஜர், டேட்டா டைப், ஆல்பா நியூமெரிக் எல்லாமே கலந்து வரும். இப்போ உங்களுக்கு இப்படி டேட்டா பேஸ்ல வந்துட்டு வேர் கேரன்னு ஒரு டேட்டா டைப் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரிங்ன்றது வந்து. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. அப்ப dr டாட் கெட் கொடுத்து அந்த கெட்டை வந்து இப்போ இந்த லைனை வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கெட்டுக்கு அந்த டாட் கெட் இருக்குல்ல, அங்க இருந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் பண்ணிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். கரெக்ட். ஸோ வெப் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டைட்டில் லிஸ்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் லிஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஃபேஸ்புக் இருக்கும், அமேசான் இதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த வெப்சைட் முதல்ல நீங்க ஹோம் பேஜ்ல போட்டு அந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி அங்க போடுங்க. என்ன வெப்சைட் எடுக்கிறீங்க? Amazon.in இல்லைன்னா Facebook.in.com ஏதாவது வெப்சைட் எடுத்துக்கணும். அக்கௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதான் முக்கியமே. .com. சரி, ஓகே. ஓகே, காப்பி அப்படியே போட்டுருங்க. இதை சேவ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணணும். ஓகேங்களா? எந்த வெப்சைட் எடுத்தாலுமே உங்களுக்கு அதுதான் சின்டெக்ஸ். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு டைட்டில் பண்ணணும். டைட்டில் டெஸ்ட்க்கு dr டாட் கெட் டைட்டில் செமிக்கோலன். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் போடணும். ஆமா ஆமா. ஒரு நேம் டீன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்து இது அப்படியே அங்கே மேலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்க நெக்ஸ்ட் லைன்ல வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் இருக்குங்களா? இந்த பிரிண்ட் எல்லன்குள்ள அந்த ஒரு பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க அந்த டீன்றதை டைப் பண்ணணும். ஆமா, தான் பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ இந்த வேரியபிள் அந்த வேரியபிள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அங்கே ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், இங்கே கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் கோட்ஸ்ல டீக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ்ல திஸ் டைட்டில் இஸ் அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதணும் அப்படின்னா வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். திஸ் டைட்டில் இஸ் அப்படின்ட்டு இல்ல அதுக்குள்ள எழுதணும், டபுள் கோட்ஸ் உள்ள எழுதணும். அது கமா இல்ல, அது கமாக்கு வர பிளஸ் போடுங்க சரியாயிடும். வார்னிங் அது வந்து நீங்க அவங்க வந்து ஒரு குரோம் வந்து நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங். என்ன கேக்குது? Please update your Selenium version that supports CDP version 123. இல்ல அது ஒரு பிரச்சனை இல்லை. ரன் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணீங்க? ரைட் கிளிக் பண்ணுங்க. அது கொஞ்சம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ட் ஷிஃப்ட் பிளஸ் 6 அது அதான் பஸ் பண்ணீங்களா? அப்புறம் எப்படி இருக்கும்? சரி பார்ப்போம். ஸோ இப்போ திஸ் ஃபேஸ்புக் இஸ் அடிக்கிட்ட வந்துருக்குங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ டைட்டில் டெஸ்ட் முடிஞ்சு இப்போ யூஆர்எல் டெஸ்ட் வரீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வரும். இப்போ இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங் யூ ஈக்குவல் டு டிரைவர் டாட் br டாட் கெட் கரண்ட் ஈக்குவல் செமிகோலன். வேண்டாம் வேண்டாம். ஃபர்ஸ்டே நீங்க வந்து நீங்க கெட்ல வந்து நீங்க யூஆர்எல் கொடுத்தீங்களா அதுவே போதும். சரி இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். அதுக்குள்ள வந்து நீங்க யூ1 கொடுக்கணும். அது கூட நீங்க தனியா அந்த மாதிரி திஸ் யூஆர்எல் அப்படின்னு கொடுக்கலாம். வேணும்னா இப்போ வேண்டாம், வேணும்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வே ஆஃப் இந்த மாதிரி நீங்க எல்லா கமெண்ட்டும் பண்ணணும். அங்க இருக்க சிண்டெக்ஸோட ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் அங்க போங்க. ஆல்ட் ஷிஃப்ட் எக்ஸ் எக்ஸ் ஜே கொடுத்தாங்க. எக்ஸ் இல்ல ஜே. ரெண்டாவது இப்ப நீங்க எக்ஸ் மட்டும் கேக்குறீங்களா? ஆமா கரெக்ட் தானே. ஜாவா அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம யூஆர்எல் வந்துச்சா? இப்போ நம்ம வேற ஒன்று பார்க்க போறோம். இப்படி அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க?
ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் URL முடிச்சாச்சு. பேஜ் சோர்ஸ் கோட் வேணா பேஜ் சோர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் சோர்ஸ் கோட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி நீங்க அதுல வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க இந்த மாதிரி நீங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி இது நீங்க இந்த கமெண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த கமெண்ட் தவிர வேற எல்லா கமெண்ட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கீழே வாங்க. பேஜ் சோர்ஸ் கீழ பிரிண்ட் ஆகுமா? ஆமா, உங்களுக்கு எல்லாமே தனியா பேஜ் ஒரே ஒரு லைன் பிரிண்ட் ஆகுது. அது ரொம்ப பெரிய ப்ரோக்ராம். எல்லா பேஜ் சோர்ஸும் மொத்தம் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வெப் எலமெண்ட் மல்டி எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வாங்க. கொஞ்சம் கீழே போங்க, கொஞ்சம் இதெல்லாம் கீழே போங்க, இதெல்லாம் கீழே போங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீனு, இந்த நேவிகேட் பட்டனு, இந்த க்ளோஸ் கியூட் இது நீங்களே ட்ரை பண்ணிட்டீங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டா லொகேட்டர்ல போயிடலாமா? இல்லை நீங்க ட்ரை பண்ணுமா? இப்போ இது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். இல்ல மினிமைஸ் டிஃபால்ட் ஸ்கிரீன் வரும். டிஃபால்ட் ஸ்கிரீன்ல இருந்து நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணா மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ மினிமைஸ் கமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் பேஸ் பண்ணுங்க. மேக்ஸிமைஸ் ஆகுங்களா? ஸோ இதே மாதிரி தான் மினிமைஸ் பண்றது. இப்போ இது கீழே மினிமைஸ் எழுதுறீங்க வேஸ்ட், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கிரீன் வந்து கீழே போயிடும்ல. மினிமைஸ்னா என்ன அர்த்தம்? உள்ள ஸ்கிரீன் வந்து உள்ள போயிடும். அதுதான் மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ் தான் முன்னாடி பண்ணிட்டீங்க. இந்த மினிமைஸ் காப்பி பண்ணி மேக்ஸிமைஸ் முன்னாடி லைன்ல பேஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு. இல்ல மேக்ஸிமைஸ் ஃபுல் ஸ்கிரீன் தேவைப்படுதுல்ல, உங்களுக்கு மேக்ஸிமைஸே பண்ணியாச்சுன்னா அப்படியே ஃபுல் ஸ்கிரீன். இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே நடக்கும். மினிமைஸ் ஆகி மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த நேவிகேட் பட்டன் பேக்வர்ட் ஃபார்வர்டு அதுலயே நீங்க பண்ணிக்கலாம். அதையும் ட்ரை பண்ணணும். காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா அதுல என்ன காட்டுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பேக் காட்டுதா ஃபார்வர்ட் காட்டுதா பாத்தீங்களா? நீங்க குரோம் பேஜ் ஓபன் பண்ணிக்கல. இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை டிஃபால்ட் வந்து பேக் தான் காட்டுது. ஸோ பேக் கொடுத்த பிறகு தான் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மாதிரி அப்ப நீங்க என்ன பட்டன் பண்றீங்களோ அது ஆக்ஷன் பண்ணிடும். ஸோ அது அங்க யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதை ஆக்ஷன் பண்ணுங்க. இல்ல அந்த ஏஆர்ஜிஎஸ் எடுத்துட்டு டாட் வைங்க. நீங்க டாட் வைங்க. ஃபார்வர்ட் அவ்வளவுதான். ஆமா நம்ம ஸ்லோவா பார்க்க முடியாது. பார்க்க முடியும். ரெட் டாட் ஸ்லிப்ன்றது ஒரு கமாண்ட் இருக்கு. THREAD ரெட் டாட் ஸ்லிப். இப்போ இதுல வந்து நீங்க 2000 கொடுக்கணும். த்ரெட் இருக்குல்ல, அங்க நீங்க மவுஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. T வந்து கேப்ஸ்ல போடுங்க. ஆமா, மறுபடியும் வந்துட்டு அந்த ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் வரும்.
அதை வருது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சா? இப்ப அது என்ன பண்ணுதுன்னா இந்த மெத்தட் மேல இருந்து கீழே வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா? மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த த்ரெட் ஆர் ஸ்லீப்ன்ற லைன் எங்கெங்கெல்லாம் வருதோ ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி ப்ரோக்ராம் ரன் பண்ணும். நீங்க என்ன கேட்டீங்க? ஸ்லோ பண்ணணும்னு சொன்னீங்க. அதுதான் பண்ணணும். இது என்ன encrypted exception-ஆ exception-ஆ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதுல நீங்க என்ன பண்ணணும்? இந்த த்ரெட் ஆர் ஸ்லீப் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லோ பண்ண வேண்டுமோ அங்கெல்லாம் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் லைன்லயே ஸ்லோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுக்கணும். இல்ல அந்த மினிமைஸ்க்கு அப்புறம் ஸ்லோ பண்ணணும்னா அங்க மினிமைஸ் கொடுக்கணும். இந்த பேக் அப்புறம் கொடுக்கணும்னா பேக் அப்புறம் கொடுக்கணும். எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அங்க கொடுத்தா போதும். அங்கெல்லாம் ஸ்லோ பண்ணி கொடுக்கும். ஆனா இது வந்து நீங்க உங்க ஆபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படியா? ஆமா. ஏன்னா உங்களுடைய ஆனா நீங்க உங்களுடைய ஆபீஸ் வியூவே நீங்க பெர்ஃபார்மன்ஸிங் ஸ்டார்ட் பண்றீங்களா? இது பண்ணக்கூடாது. சரிங்களா? வேற ஒரு வெயிட் சொல்லுவேன், அந்த வெயிட் பண்ணுங்க. இது வந்து நார்மல் வெயிட். இந்த நார்மல் வெயிட் எல்லாத்துலயும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க அந்த வெயிட் வந்து நீங்க எல்லாத்துலயும் பண்ண முடியும். ஓகேங்களா? அது இம்ப்ளிசிட் வெயிட் எக்ஸ்பிளிசிட் வெயிட் சொல்லுவோம். அதே மாதிரி தான் பார்ப்போம். நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இது வெயிட் பண்ணுச்சு 2 வாட்டி வெயிட் பண்ணுது. ரொம்ப வெயிட் பண்ணணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இல்ல அப்படி ஆகவே இல்லை. நான் படிக்கிறேன். மினிமைஸ் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுச்சு. சரி. பேக் போயிட்டு ஃபார்வர்ட் வெயிட் பண்ணுச்சு. அதான் நீங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்களாம் வெயிட் பண்ணணும். ஃபார்வர்டுக்கு அப்புறம் நீங்க கொடுத்து வேஸ்ட் தாங்க. ஃபார்வர்டுக்கு அப்புறம் எல்லாம் ப்ரோக்ராமே முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவோம். இப்போ 2 செகண்ட் அவ்வளவுதான். 2 செகண்ட் கூட வரலன்னு சொல்றேன். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்பீடா ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. 2 செகண்ட்ல நீங்க மைண்ட் பண்ணுவீங்க. 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸ்பீடா ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்க வந்து அந்த பைடாட் ஐடி அந்த ஃபைல் எலிமெண்ட்ஸ் லொகேட்டர்ஸ்க்குள்ள போய் சரிங்களா? லொகேட்டர்ஸ்க்குள்ள போகும்போது எப்பவுமே நீங்க வந்துட்டு 3 விஷயம் தான் நல்லா ப்ரிஃபர் பண்ணணும். ஒன்று வந்து ஐடி, நேமு, இன்னொன்று வந்து எக்ஸ்பார்ட். ஸோ ஐடி நேமுக்கும் சின்டெக்ஸ் ஃபார்முலாம் எதுவும் இல்லை. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பார்ட் மட்டும் சின்டெக்ஸ் உண்டு. ஓகேங்களா? இன்னொன்று பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த